என்னடா இப்போ இருக்கிற பிரச்சனைக்குள்ளே இது ஒரு புது பிரச்சனையா? பெட்ரோல் சொல்லுது, பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு கதை வருதோ? உங்களோட டாய்லெட் அறிவில் அது சரி வர சொல்லி போட்டியலாம் நீங்கள். உங்களோட பாட்டை கேட்டு சேனவெல்லாம் செத்து போச்சப்பா. இந்த பாட்டு பாடுறதுக்கு வேண்டு அம்மா அந்த பாட்டு பாட சொல்லி வேண்டு 1000 ரூபா காசு எனக்கு தந்தார் நேற்று அங்கே பக்கத்துல. அந்த யோக்கா தான் இருக்கும் போல. நான் வைத்தியம் பார்க்குறேன். கஷ்டமா ஒவ்வொரு மாதம் ஒரு 25ஆம் தேதிக்கு பிறகு போய் பாருங்க அக்கௌண்ட்டில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? நான் ஒரு முடிவு எடுத்துருக்கோம், பார்ப்போம். சரி வந்தால் சரி, இல்லாத பண்ணிக்க முடியாது. நாளைக்கு தான், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுக்கிழமை போகிறோம், மட்டிகளுக்கு போகிறோம். சிபாரிசைங்க செய்ய முடியும் இல்லை, அது அதுக்கு நாங்கள் தரக்கூடிய அப்படி செய்யல ஐயா. ஐயோ, அது கரைச்சல இல்லை. நீங்கள் இப்போ இந்த அலுவலகம் முடிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் வரும். அதுதான் காணி அலுவலை பாருங்க என்ன மாதிரி என்ன பார்த்துட்டு வாங்கினா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம் தானே. நாளைக்கோ? ஓ, சைக்கிள் பிரச்சனை கேட்க போறீங்களா? அது நாங்கள் வந்தால் சொல்லுவோம். சரியா? சைக்கிள் எடுத்து தந்தாலும் அடைய வச்சு போடுங்களோட இங்கே அந்த ஹலோ, அந்த சைக்கிள் வேண்டாமா ஐயாக்கு? ஏன்னா சைக்கிள் வேண்டாம், ஆள் குடியாக்கட ஒரு என்ன குடிப்பியல? இல்லை குடிக்கானியல என்ன ரிப்பேன் காசு வாங்கி வைக்கணும். இல்லை இல்லை, இப்போ குடிக்க வேண்டிய இல்லைன்னு சொல்லுங்கப்பா. சரியா? இல்லையா? இல்லையாம்மா, முளகாய் வேண்ட என்னதுக்கு மிளகறி வேண்ட. சரியா? ஓகேண்ணா. அவனவனுக்கு வேலை பார்க்கவே நேரம் இல்லை. நாங்கள் ஊர் முழுக்க தெரிஞ்சு வேலை பார்க்குறோம். எங்களை சொல்கிறாங்களே மனச்சாட்சி இல்லாம் விட்டுடுவோம். அதுதான் நான் அவனை சொன்னான். என்ன அங்கே 2 லட்சம் ரூபா மாடு எடுத்தால் இங்கே கொண்டாட கம்பெனி என்ற முடியுமா? மாடும் கண்டும் இது கண்டுதாச்சு. இல்லை, பால் எடுத்துக்கலாம். பால் 500 லிட்டர் பால் அவர் எடுத்து காட்டு வந்து நீங்கள் முன்னே எடுத்து பார்க்கலாம். ஏன் அவர் எடுத்து காட்ட அவங்களுக்கு எடுக்க தெரியுது? இல்லை, அந்த பால் குறைஞ்சாலும் எங்கிட்ட இது என்ன ஒரு ஆள் தான் இருக்கலாம் போல ஒரு நேரம். என்ன என்ன சிரிக்கிறானே? ஒரு குடும்பத்துக்கு கட்டுறது என்ன ஒரு ஆள் இருக்குது? என்ன கேம்பஸா அல்லாட்டி கொலிச்சோ? கொலிச்சானே மற்ற கம்பேசிம்ட்டுக்கு பாலை. அவருக்கு வந்து நாங்கள் ஒரு டாய்லெட்டை கட்டி கொடுத்து, ஒரு மாடை வண்டி கொடுத்து, ஒரு மாட்டுக்கொட்டில் போட்டு கொடுக்கக்குள்ள அவருடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு நிம்மதியாக போவோமே. ஆனால் அது அப்புறம் அண்ணன் என்ன அரண்டு கேட்குறவரியா? அது அடுத்த பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு நேரம் ஒரு சின்ன உதவி செய்தாலும் அது இருக்கும் வரைக்கும் நாங்கள் மறக்கக்கூடாதான் எங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். ஸோ வந்து இன்றைய தினம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வீட்டை, அதாவது கடந்த காலங்களில் வந்து நாங்கள் வீடியோ செஞ்சாக்கள்கிட்ட வீட்டை தான் வந்துட்டு போகிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதில் முக்கியமாக வந்து அந்த கெரவட்டி பகுதியில் ஒரு ஐயாண்ட வீட்டை அந்த குழாய் கிணறு அடிக்கிற டைமில் வந்துட்டு பிரச்சனைப்பட்டு வந்து நாங்கள் கிணறு அடிக்க விட்டுட்டு வந்து நாங்கள் அவர் வந்து திருப்பி வருஷத்தண்டைக்கு வந்துட்டு எங்களை கேட்டிருந்தார். அப்போது இந்த மாதிரி மழை காலமெல்லாம் டாய்லெட் இல்லாமல் சரியாக கஷ்டப்பட்டுறாங்க, ஒரு டாய்லெட் ஒன்று எங்களுக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லியும் நான் திருப்பி போயிட்டு வந்து ஆல்ரெடி வந்த ஹெல்ப்பையே ஸ்டாப் பண்ணாங்களே ஐயா உங்களோட பிரச்சனையால், இதை நீங்கள் ஒருக்கா மேக் ஷூர் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னா நாங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன். அவர் திருப்ப வந்து சொன்னார், வந்து அந்த டைமில் சொன்னவர் இல்லை நீ ஒரு பிரச்சனையும் வராது, அவங்க ஒரு தரம் வர மாட்டாங்க, நீங்கள் எங்களை செஞ்சு தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைண்டு ஒரு கொஞ்சம் நாளில் திரும்ப வந்து சொன்னார், இல்லை ஐயா அதுகள் சரி வராதுகள், அதுகள் சிறந்தாதுகள், இதுக்கு செஞ்சால் கரைச்சல் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து சொன்னேன், இதுதான் ஐயா உங்களுக்கு நான் முதலே சொன்னேன் நான் ரெண்டு சொல்லி போட்டு நான் சொன்னேன். அவரை பார்க்கும் மேலே கஷ்டமாக இருந்துச்சு. வந்து உங்களுக்கு ஒரு மந்த்லி ஹெல்ப் உண்டு, அதாவது ஒரு 10,000 மாதிரிக்கு வந்துட்டு நான் ஒரு அக்கா ஒரு ஆளோட கதைச்சிருக்கேன். அக்காண்டைக்குள்ளே வந்துட்டு உண்மையிலே எங்களோட சொந்த அக்கா மாதிரி பழகக்கூடிய அக்கா ஒரு ஆள் வந்து ஜெர்மனியில் இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க மந்த்லி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட அந்த ஹெல்ப்பை வேண்டி நான் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் தாரேன் ஒரு 10,000. அது உங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்சியலாக சப்போர்ட்டாக இருக்கும். எங்களை நம்பி வந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லி போட்டு
ஐயாவை நான் வழி அனுப்பிட்டேன். ஸோ அந்த ஐயாட்ட போயிட்டு வந்துட்டு அந்த மந்த்லி ஹெல்ப்பை வந்துட்டு இன்றைய தினம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறோம். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு இளவாலை பகுதியில் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தோம். வந்து அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தாய் வந்துட்டு வந்து கட்டிலே இருக்கிறாங்க. அந்த நிலைமையில் வந்துட்டு மகள் வச்சு பார்க்குறா. ஸோ வந்துட்டு அந்த அக்காவுக்குமே வந்து ஒரு மந்த்லி ஹெல்ப் உண்டு. இன்னும் ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து மாதம் 10,000 தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு அவங்களோட போய்ட்டு கதைச்சி அதையும் கொடுத்துட்டு அவங்கள டிரெக்டாக கண்டாக்ட் பண்ணி விடுற மாதிரியான ஒரு இதையும் வந்துட்டு பார்த்துக்கொண்டு அப்படியே எங்களோட கேதி மலையில் இருக்கக்கூடிய அந்த சுகர் வேர்த்தக்காரன்னா தெரியும் வந்துட்டு பயங்கர சீரியஸாக இருக்கிறார். வந்து அவர்கிட்ட நிலைமை வந்துட்டு பயங்கர கிரிட்டிக்கலாக வந்துட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரீசெண்டாக போயிட்டு வந்து ஒரு 1 lakh கொண்டு வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. அவங்களோட மெடிக்கல் செலவுகளுக்காண்டி வந்து வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கிடையில் வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு 10,000 ரூபா வந்துட்டு எங்களோட தர்மாமாண்ட உதவி வந்துட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது போய்கொண்டிருக்கத்தக்கதாகவும் வந்துட்டு அன்றைக்கு வந்துட்டு 1 லட்சம் கொண்டு கொடுத்துனாங்க. அப்போ என்னோடய கதைக்கிறையில் வந்துட்டு கவிதாசோட கதைச்சி வந்துட்டு அந்த அக்கா சொன்னாங்க வந்து இந்த பம்பர்ஸ் அது இதுன்னு சொல்லி வந்துட்டு அந்த 1 லட்சம் ரூபா முடிஞ்சுதாமோடா 1 லட்சம் ரூபா வந்துட்டு முடிஞ்சுதான் என்று சொல்லி வந்துட்டு கத்தி குளோரி வந்துட்டு அழுதாவன் தம்பி நீங்கள் தான் வந்து அதை செய்யணும், என்னால் வேலைக்கும் போயிடலாமல் இருக்கு, இவரை விட்டுட்டு வேலைக்கு போகாதபடியே வீட்டில் பிள்ளைகள்கிட்ட சாப்பாடு செலவு அது இதுன்னு சொல்லி சரியாக கஷ்டப்படுறேன், ஒருக்கா வந்து பாருங்கள், பார்த்து ஏதாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒருக்கா அப்போ அவங்களையும் போய் பார்த்து அவங்களுக்கும் ஏதாச்சும் வந்துட்டு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிளான் பண்ணிக்கோம். ஸோ வந்துட்டு இந்த 3 வீட்டையும் வந்து நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். சரி தானே, போயிட்டு வந்துட்டு அவங்கள்டையும் கொஞ்சம் கதைச்சி அவங்களுக்கான ஒரு ஆறுதலை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறோம். ஸோ வந்துட்டு அதில் பார்க்குறதுக்கு முன்னம் வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உண்மையிலே வந்து எங்களுக்கு ஆதரவு தரக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நீங்கள் இருக்கிறீங்க. வார்த்தையாலையும் பல விஷயங்களால் வந்து உங்களோட ஆதரவு வந்துட்டு நீங்கள் தெரிவித்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இப்போ சொன்னாக்கள் கூட வந்து எல்லாருமே வந்து பயங்கர கஷ்டத்தில் வாழக்கூடிய ஆக்கள். அப்போ அவங்க வந்துட்டு எங்களை உதவி கேட்குறாங்கன்றக்குள்ளே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஆல்ரெடி வந்துட்டு ஹெல்ப் பண்ணவங்களோட காசுகள்லாம் எடுத்து கொடுக்கணும், ஓரளவு மேனேஜ் பண்ணி அங்கே இங்கே மாற்றி கீற்றி வந்துட்டு கொடுக்கணும். ஸோ கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வந்துட்டு இன்னும் உதவி செய்யக்கூடிய, அதாவது எங்களை நம்பி பாஸ்ட்டில் கூட உதவி செஞ்சவங்களோட உதவிகளெல்லாம் நாங்கள் 100% கொண்டு போய்ட்டு வந்துட்டு சேர்த்துருப்போம். ஸோ அப்படியானவங்க வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து ஹெல்ப் பண்ண முன் வரணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நாங்களும் வந்து நிற்காமல் ஓடிக்கொண்டு இருக்கலாம். வந்து எங்களை விமர்சிக்கக்கூடியவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இப்படியான ஒரு நிலைமையில் வந்து நாங்கள் இந்த 3 பேர்ட்ட வீட்டையும் போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம். சேம் டைம் வந்துட்டு புதுசாகவும் நிறைய பேர் வந்துட்டு உதவிகள் கேட்டிருக்காங்க. ஆனால் கேட்கக்கூடியவங்கள்ட்ட நிலைமைகள் வந்துட்டு அதில் ஒரு 100க்கு 50 விதமானவங்களோட நிலைமை தான் போயிட்டு பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. மற்றவங்களோட சும்மா ஒருக்கா கேட்டு பார்ப்போம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்துட்டு கேட்குமா போலையும் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இனிவரும் நாட்களில் நாங்கள் புதுசான காரியங்களும் வந்துட்டு பார்ப்போம். சேம் டைம் வந்து அந்த உடுப்படியாக்கான காணியல்கள்லாம் இப்போ லாங் டைமாக வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது. அது வந்துட்டு எங்கள்கிட்ட சைடால் ஒரு ஃபால்ட்டும் இல்லை. உங்களுக்கு தெரியும் வந்துட்டு அந்த கோஆப்ரேட்டிவில் போயிட்டு நாங்கள் 7,32,000 ரூபா கொடுத்து வந்து பிறகு தம்பியன் வந்துட்டு கேட்க 18,000 ஒன்று அனுப்பி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு திருப்ப கேட்கையும் வந்துட்டு ஒரு 18,000 ஒன்று நான் தம்பிக்கு அனுப்பி விட்டேன். வந்து அப்போ இப்போயும் நான் கோல் அடித்து கேட்க நான் இன்றைக்கும் நான் வேலைக்கு போயில அந்த அளவில் தான் வந்து நிற்கிறேன் லோயர்கிட்ட. அநேகமாக இன்றைக்கு வந்துட்டு உறுதி எங்களோட கைக்கு வந்துடும், வந்தால் மாற்றி எழுதலாம் தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு தம்பி சொல்லியிருந்தான். ஸோ சொன்ன அடிப்படையில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட அதில் 7.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்துட்டு நாங்கள் அதில் கொடுத்துட்டோம். இன்னும் வந்து அந்த வீட்டின் விலையை வந்து 17.5 லட்சம், எங்களுக்கு எழுத்து கூலியோட 18.5 லட்சம் வந்துட்டு தேவை. ஸோ வந்துட்டு 10 லட்சம் ரூபா வந்துட்டு இன்னும் வந்துட்டு தேவை. ஆனால் நான் இன்னும் டிசைட் பண்ணல அதை எப்படி வந்துட்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரோட நான் கதைச்சி வச்சுருக்கேன். வந்து அவங்களோட காசையும் சேர்த்து காணாட்டி இன்னும் சில பேரோடையும் வந்துட்டு கதைச்சி சேர்த்து தான் அதை வந்துட்டு செஞ்சு கொடுக்க வேண்டி இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு இப்போ எனக்காண்டி கூட வந்துட்டு எதுவும் ஒரு தேவைன்னா நான் யாரையும் அடித்து வந்துட்டு வாய் வச்சு கேட்க மாட்டேன், எனக்கு அது தேவை இது தேவை அப்படின்னு சொல்லி. இவன் வந்துட்டு யாரும் கேட்டால் கூட வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், எனக்கு இது வேணாம் அப்படின்னு தான் நான் வந்துட்டு மோஸ்ட்லி சொல்லியிருக்கேன். ஸோ இப்படியான நிலைமையில் வந்து நான் அவங்களுக்காண்டி அடித்து கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இதை நீங்கள் வந்து பார்க்குற நீங்கள் எங்களை நல்லா, அதாவது நிறைய காலம் வாட்ச் பண்ணவங்களுக்கு வந்துட்டு தெரியும் நல்லாவே. புதுசாக வர்றவங்களுக்கு வந்துட்டு விளங்கி கொள்ளணும் அப்படின்றக்காண்டி தான் நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம். சேம் டைம் வந்து இந்த உடுப்பட்டி அக்கா நீங்களும் இந்த வீடியோ பார்த்தா நினைச்சு கொள்ளுங்க வந்துட்டு
உங்களுக்காண்டி நாங்களுமே வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிறோம். உங்களுக்குன்னு சொல்லி வந்துட்டு வந்த அந்த 18 லட்சம் ரூபா காசையும் வந்து பல்காக நாங்கள் பேங்கில் போட்டு வச்சிருக்கையில் வந்து சரியான வந்துட்டு க்ரிட்டிக்கலாக சரியாக வந்துட்டு ட்ரை பண்ணி தான் நாங்கள் அது எல்லாத்தையும் வந்துட்டு எடுக்கிறோம். இப்போ கூட வந்து அந்த 7.5 லட்சம் தேவைன்ற உடனே நாங்கள் கொடுத்துட்டோம் வந்து. அதே மாதிரி வந்து இன்னும் 11 லட்சம் தேவைன்றதுக்குள்ளே வந்துட்டு அதை குறித்தான யோசனை எங்களுக்குமே இருக்குது. அதை அப்படியே நாங்கள் செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், காப்பாற்றி ஆகும். அப்போ அதில் வந்துட்டு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிற நீங்கள் யாரும் இருந்தாலும் இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நியூ வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கூட வந்துட்டு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை வந்துட்டு கொடுக்கலாம். இல்லாட்டிலும் வந்து நாங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு நிறைவேற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து அவள்கிட்ட ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் கரவட்டி ஐயாண்டு விட்ட போவோம். வந்து ஆல்ரெடி டைம் வந்து மூண்டை கடந்துட்டு வந்து. ஸோ வந்துட்டு ஐயாட வீட்டை போய்ட்டு அதில் ஒரு கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டு டக்குன்னு அப்படியே நாங்கள் இளவாலை போய்ட்டு அதையும் கொடுத்துட்டு அப்படியே கீரிமலை போய்ட்டு நாங்கள் வீடியோ நிறைவு செய்வோம். சார் தானே? ஓகே, கிளம்புவோம்மா. என்னடா இப்போ இருக்கிற பிரச்சனைக்குள்ளே இது ஒரு புது பிரச்சனையா? பெட்ரோல் சொல்லுது, பெட்ரோல் தட்டுப்பாடுமே கதை வருதா? ஆ எங்கேயா? பெட்ரோல் இல்லைன்றாங்க, எல்லாம் லைனில் நிற்காங்களா? எஃப்னாலா இது பருத்துறானே. அது ஒரு படமும் இல்லை, அதெல்லாம் போய் திங்கக்கலாமா சிக்கலாமா? ஏன் அப்படி? ஏதோ சிக்கல் அவங்களுக்கு பெட்ரோலையை கூட்டு தான். ஆ சிக்கலேடா இப்போ வதந்தி ஒன்று கிளம்புனதுதான் இன்றைக்கு சிக்கலா. ஓ நியூஸில் வந்துட்டு அதெல்லாம் எங்கடா சனமே இருக்குது. சும்மா ஒரு நியூஸை கிளப்பி விட்டா சரியா? பெட்ரோல் இருந்தோ இல்லையா போய் பெட்ரோல் செட்டில் நிற்கின்றாப்பா கீவில். இப்போ நாங்கள் போகிறோம் பெட்ரோல் செட்டுக்கு இங்கே வேறுங்க பெட்ரோல் துப்புரவா இல்லை. ஆ நானேஜே ஒரு கொஞ்சம் இந்த அப்புறம் விண்ணனம் பார்த்து அடிப்பேன் பெரேக்கேன். 2 ஆட்சியில் பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வந்தால் ஆக சிக்கலடாப்பா. அது மட்டும்தான் இன்னும் வரையிலையா? அதுவும் வந்தால் அப்புறம் என்னடாப்பா இப்போ என்ன சொல்கிறது? இப்போ ஒவ்வொரு தரம் இப்போ உண்மையிலேயே இப்போ வருத்தக்காரருக்குண்டு உதவி செய்ய போனால் அதை வந்து நாங்கள் மீட்டெடுக்க இயலாது. என்ன ஏதோ ஒரு வகையில் அவை எங்களில் டிபெண்ட் பண்ணித்தான் இருப்பினோம். என்ன அவை செய்யாமல் விட்டாலும் உண்மையிலேயே பாவமாடாப்பா. என்ன இப்போ ஏற்கனவே வந்து வருத்தங்களால் வந்துட்டு அவதி விட்டு கொண்டு இருக்கேக்குள்ள இப்போ நாங்களும் இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் இங்கே போவோங்களே. என்ன சும்மா இப்போ உண்மையிலேயே வந்து ஏதோ 5-10 இருக்கிற நாங்களே வந்து எதுவும் ஒரு அவசரம்னு சொல்லக்குள்ளே ஓகே சமாளிக்கிறோம், வந்து பிரச்சனை இல்லை. இப்போ இல்லாததுகள் வந்து இதுகளால் அந்த கடன்கள் உருவாகிறேன்னு போய் யார் டைம் வந்து வட்டிக்கு வண்டிக்கண்டி அப்புறம் அந்த வட்டி குட்டி போட்டு அப்புறம் அதை மீட்டை வட்டியாகி பிறகு வந்துட்டு உறுதியை கொண்டு அடைய வச்சு பிறகு வீடை மீட்டு தர சொல்லி வந்து அப்படி இப்படிலாம் சிக்கலாகிற இதுகளாலாம். அப்போ என்ன செய்கிறது? இனி நான் நினைக்கிறேன் இன்றைக்கு போனால் அந்த கண்ணாலேயும் பார்க்கலாம் இருக்கும் நினைக்கிறேன். காலையிலேயும் கோடுகள் வந்து விட கால்ற அக்காடை அவருக்கு அடுவா கதைப்பம் இருக்கா? என்ன கட்டம் இருக்கப்பம் இருக்கா? அண்டே மாசகா சண்டே போட்டோ இல்லை என்ன? என்ன செய்யறவா பொம்பளையா ஒன்றும் செஞ்சு உள்ளலாம் நிலைமையா இருக்கிறா. நான் ஹர்ட் பண்ணுறா ஹாஸ்பிட்டலில் நிற்கிறா. உண்ட நம்பர்லேருந்து போனால் கட் பண்ண மாட்டாவேடாப்பா. ஹலோ அச்சா என்னண்டு? ஓ சுகரோ? அப்ப நீங்கள் எங்க நிக்கிறீங்க? அவருக்கு யூரின் போற இல்லையாக்கா? இன்றைக்கு மட்டுமா? சரி
அது அங்கே பெட்ரோல் இல்லை. அன்றைக்கு தான் தந்தாரு காசு அன்றைக்கு ஒரு பம்பத்தை கேட்டு வாங்கி அந்த ஆசு வந்து ஒரு பம்பத்தை கேட்டு வேண்டிட்டு அந்த ஆசு வந்துட்டு போயிடும் இரவுக்கு வேற சொல்லி கேட்டேன் நான் பாப்பம் வந்தது என்னன்னு தெரியல. எனக்கு புள்ளி எவ்வளவு நாளுமே நான் மகளை பள்ளிக்கூடம் முடியல நேற்று தான் மகளை விட்டேன் சரி அக்கா ஒரு கால் வைங்க, நான் நடிக்கிறேன் வரேன். பெரிய வாகனம் எப்படிப்பா அங்க இது பெட்ரோல் இல்லைன்னா சனத்துல வதந்தி இவனாங்க இல்லையோ சனாப்பு பயத்துல வந்து நிக்க போடுவோம் லைன்ல. இப்போ எங்கட வேற சொல்லுதேடாப்பா ஓதாரி இதை வரைக்கும் அடிச்சுக்கலாம்டாப்பா நீங்கள் மருதான் இடத்துல சிஸ். இப்போ நல்ல நேரம் போடாப்பா உளவாழ கீதி மேலே எல்லாம் கடவுளே. புதுல என்னன்றா இப்போ லைனில் நின்று வர கார் வந்து என்ன புதுனமா இருக்குடா. இப்போ கிராங்கோட்லையா என்ன மண்டைக்கு இல்லையா அவனுக்கு இவ்வளோத்த இவ்வளோ லைன் நிற்கா இல்லை ஒரு ஆளுண்டா நிற்கா இருப்பாங்களா ரம்பச்சிரு பாக்கலே. அப்படி அதில் ஒரு ஆள் இல்லாம இருக்குமா இங்கே இவ்வளோ க்ரோட்டோன்னா சொன்னால் அங்காம் போக முடியும் டக்குன்ட்டு. என்னன்றா பதில் விடுற நோண்டியாக கிடப்ப எனக்கு சிஸ். அதை விட அதுக்குள்ளாத என்னண்டு காரை கொண்டு விட்டு இங்கே விட்டு காரை கேட்போம் காரை என்ன அதுக்குள்ள என்னதுக்குள்ள ஒன்று இந்த ஓட்டு ஒன்று கேட்போம் போற விடுவோம் இதுக்குள்ள தம்பி அடிச்சு விடாப்பா அண்ணாவை பார்த்து செட் பண்ணி தாங்கடாப்பா. செல்லம் அடிச்சு விடுறா அண்ணா உள்ள அடிச்சு விடா. அந்த சாட்டை வச்சு தான் நான் வந்தேன். அது பேர் காரடின்ற ஒரு கதை ஒன்று நான் கேட்டுட்டு காதில் கேட்டுட்டு அக்னி எவ்வளோ அடிக்கும் சொல்ல முடிச்சுட்டு பத்திய பழமே ஐயாண்ட சொல்லுவான்டே பத்திய ஃபுல்லாக அடிப்போம் டக்கண்டு. இதுதான் உண்மையான அந்த சரியான மூளைன்றது. சொல்லு இறங்கி சொல்லுவாங்க அவனை காட்ட ஃபுல் பண்ணி விட்றா செல்லாம். முன்னு கொடுக்குறா ஏன் தேவையில்லை. இதுல கிருஷ்ணானே தெரியாடா இவ்வளோ பவி நான் தான் சொல்ல இல்லை அவர் வடிவாம். இவன் கதையும் பிள்ளைங்க பெட்ரோல்கிட்ட இறந்ததோட உங்க ஐயா அம்மா சுண்டல் உதாலேவா கடைஞ்சி கேளுண்டேக்கா வியூக்கு கண்டென்ட் ஆகியிருக்கலாம் நான் வண்டைக்கு. என்ன ஆளை பார்க்க கரவட்டி இங்க உதவுல அக்ரோட் நிக்குதான் சொல்லுது. சும்மா அவ்வளோங்க இல்லையா ஒரு தட்டுப்பாடம் இல்லடா. நேற்று நியூஸ் கொண்டு பார்த்த பிறகு இதல்லோ அதோட சனத்துக்கு ஒரு பயம் வந்துட்டு பெட்ரோல் எல்லாம் போகுது. மற்ற இப்போ கிராமக்கோட்டில் மில்லியன் ஒரு பயம் உண்டு வேற கிராமக்கோட்டை மில்லியே இல்லை இங்கால எங்கட பிள்ளை உண்டு அப்பா வளர்த்தியே பார்த்தியாட்டு. சரி இனி உங்களோட வாழை ஆத்தல ஏண்ணா இனி உங்களோட வாழை பகடிதான் ஏண்ணா உங்களுக்கு தான் ஆக்கள் ரோட்டில் வந்தால் பகடிதான் ஏண்ணா உடம்பு பாவடா அக்கினி ஒரு 200 காசு கூட கொடுத்துட்டா அது என்ன உனக்கு உடம்பு நோண்டி போட்டான். டீசலுக்கு ஒரு வாகனம் இல்லை சார் வேலைன்றா பெட்ரோல் தட்டுப்பாடு வந்தாலும் அதில் போடும் பாதி நாள். ஐயோ முந்தி பைக்கில் கொண்டு லைனில் விட்டு அப்போ வாழ்க்கையில் மறப்போம். அது இப்போ விவாட்டு அவ்வளோ கடிச்சோண்டு அக்னி வந்து கூட சொல்லுவான் 500 ரூபா
எவ்வளோ 1500. 1500 நல்ல முளைய மண்டியில் 1500 வராயடா உனக்கு கண் பார்வை சிக்கலான்னு கண் பார்வை சிக்கல் தான். அதெல்லாம் தெரியும் தானே. இரவு பண்ண கிளியராக தெரியும், மார்னிங்கில் தெரியும். இல்லாட்டி என்னைய 10 வழி வந்து சொல்லுவியா நீ கண் பார்வை சரியா இருந்த எவ்வளோ காய்ச்சி நீ? பேர் 1500 அவன் 10 லிட்டர் 500 மில்லி. இல்லை அவன் கூட சொல்லி போடுவான்ண்டு உன்னை பார்க்க சொன்னா இது சொல்லுது 1500 கொடுத்தா தானே 200 கொடுத்து அவனுக்கு பாவடா. என்ன அடுத்த வந்தான் டக்குனு விடுவோம் உங்களுக்கு அடிச்சுடுவோம். நல்ல ஜோக்கை தான் இருக்கும் போல இனி. அவருக்கு கோலண்டு அடிச்சுப்பா கரோட்டி வீட்டை நிற்கிறாரு அவரும் வீட்டை நிற்கிற கூட விடாப்பா. இன்றைக்கு என்னடா நான் பேனித்திரியா போனேன்னா ஒலிம்பி பார்த்தா உண்டாரு இடையில எலும்பி நான் இல்லையாண்டிலாம் நான் நேரம் பார்க்கல கடைசி ஆலையும் பார்த்தா ஒண்டிடுதா போச்சு போ. கரோட்டி நம்பர் மெட்ட போடலாம் கிடக்கும். இந்த கீரி மேலே அவைக்கடா யாரோ ஒரு ஆள் 2 பேர் காசு அனுப்பின ஞாபகம் இருக்குதுடா. அதே இருக்கா பார்த்து செக் பண்ணி போட்டு அதையே கொண்டே கொடுத்து விடலாம். அவர் எப்போ போட்டு வராங்க? திருப்ப போட்டு வரோம் அதாடி பழசோ புறா போட்டு வரேன். இப்போ இவர் 2 போக கிராவரியா தம்பி டொய்லெட் தாங்க திருப்பியண்டா. இவர் 2 போ திருப்பி கேட்குறாரியா டொய்லெட் கட்டுத்தாங்க. ஆ நல்ல புதுனா தான் இருக்கு. இனி அதை ஒன்றும் செய்யாம என்னால் வச்சு எத்தனை ஒன்று காய்க்கிறது திருப்பி திருப்பி நான் செஞ்சு நல்லா தேட்டதை போனால் பிடிக்கல விட வேண்டியான். அச்சா இது காரணம் அரை பசுவம் தானே அவள்கிட்ட வீட்டுக்கிட்ட போயிட்டு எடுப்பேன். அப்புறம் என்ன இது ஆள்தான பெட்ரோலுக்கு வந்தாலும் என்ன போகிறா பால் போ நாளைக்கு இருக்கு ஐயா வாங்க நாளைக்கு கண்டானா பாவண்டாப்பா இருந்தாலும் இப்போ வந்த பெட்ரோல் அடிங்க வேணே ஆள்கிட்ட வயசுக்கு ஆள் ஓடி தெரியுதானே 75 தாண்டி இருக்குமா ஆளுக்கு. நங்கட அவருக்குண்டா அப்புறம் என்ன கராட்டி 85 இல்லை சைக்கிள் ஓடி திரிகிறாட்டப்போ. நாங்களே இப்போட நேரத்து படுக்கிற கதையா அன்றைக்கு ஒரு நாள் வீடியோவில் காய்ச்சல் எல்லாம் திருப்பி பிழைச்சி போச்சு. அக்கினி எப்பயில இந்த கொண்டு வந்து ஏற்பாட்டுக்குள்ள வார 9ஆம் தேதி கொழம்புக்கு போகணும்டா. என்ன இங்கே இதை தாண்டித்தான் ரைட் ஓகே 9 போனால் 10 அலுவலை முடிச்சோன்னு 11 திரும்பி இல்லை அப்படியா ஆயில் மாற்றுவோம்டா காருக்குன்னு லோங் ரிப்பன் இருக்குது. அதுக்கு ஒரு 40,000 வேணும். இப்போ பவிய எப்போ பயணம் பண்ணேன் டேய் நான் கேட்குறேன்டாக்காண்டி நீ சொல்லடா நான் உன்னை போகணுமென்னு சொல்லல நான் கேட்குறேன். இப்போ எமர்ஜென்சி எக்ஸிட்டில் வந்தா இல்லாட்டி நார்மல் எக்ஸிட்டா? நார்மல் எக்ஸிட்டா? அப்போ ஒரு 2-3 வாங்கிட்டு போகிறான் மெம்பர். கணக்கு தேவையில் ஒரு 2-3 வாங்கிட்டு போகிறான். ரெண்டு அதானே என்ன விளக்கம் சொல்லல தானே. ஆனால் இல்லை கட்டாயம் நீ நிற்கணும் அந்த இடத்துல இல்லையாண்டு இல்லை. இல்லை அப்போ இங்கே கொழும்பு பயணத்துக்குள்ள அப்போ நீ அம்பிட மாட்டியோ? இல்லை இல்லை நான் யோசிக்கலைடா. இல்லை அப்படி ஏனண்டா கவிதாசன் நான் யோசிச்சா அப்படி இந்த இவன் வரையிலேண்டா இவங்க லொசான் பாப்பாக்கெல்லாம் அங்காளி பக்கம் போனது இல்லையோ. அப்போ கூட்டி கொண்டு போட்டு வரலாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சேன்.
செம பண்ணாக இருக்கும் சரியா தானே இப்போ பவினண்டா சிக்கல் வந்து அங்கே இடங்கானா இல்லை அதான் இப்போ அவன் வரையிலேண்டா ஓகே அவன் நின்றாண்டா அவங்களோட காய்க்கு இல்லை அதான் நான் யோசித்தேன் கொழும்புக்கு ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோன்றதை நீங்கள் யோசித்து சர்ப்ரைஸ்லேயே சாவுங்க வேறு விஜய் சொன்ன மாதிரி என்னடா அண்டை கண்ட யூரோப்பு போகிற கதை வைக்கிறான் அப்புறம் இன்றைக்கு 9ஆம் தேதி கொழும்பு போகிறோன்றான் என்னடா இது சம்திங் ரோங்க ஏனென்று யோசிச்சு நீங்கள் எழுதுங்க அப்போ எலிமெண்டா என்னதுக்கண்டா எழுதுங்க அப்போ இந்த ரோட்டுக்கு வந்தாலே டென்மார்க் அம்மாக்கள் நான் வந்தேன் பெருவேன் அங்கிள் பார்த்து மேட்ச் போடுவார் நீங்கள் அந்த ரோட்டாரா நீ உடனே அங்கிள் இல்லை அந்த அளவு ஒரு மண்டை தானடா அப்போ நன்று ஆத்து கட்டிக்காரன் தான்டா பாலமே மூத்த நேரம் அது அங்கே கிடக்குறா நெல்லி அடிக்க இது இளைய விநாயகர் இப்படியே வேணா நீங்கள் கொழும்பிலிருந்து வந்த ஒரு 10 நாள் இப்போ தம்பிலுக்கு வர தமிழ் ஏ அலுவல் முடிஞ்சிருமோ சரி படே ஓ சரிதானே ஆனால் தமிழுக்கு நாங்கள் வரக்கூடிய வசதி படா நினைக்கிறேன் இப்போதைக்கு இணைச்சாலும் மூடிக்கொள்ளல கட்டம் ஆ உண்ட ஓ நீ நல்ல வாயால் வட சொல்லுவ அதை நீ பார்த்து செஞ்சு கொடுப்புற நாங்கள் வருவோம் தானே ஏனண்டா எனக்கு வர்ற மாதங்கள் கொஞ்சம் சிக்கல் மனசிலாயோ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இந்த மாதம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்குது தம்பியா ஸோ வந்து அதால் அண்ணனை பிடிக்க மாட்டேன் நீ நீங்கள் 12 மாதம் தான் எனக்கு நல்லது 12 மாதம் தான் பிஸி இருந்தேன் 12 மாதம் வந்தேன் இல்லை பண்ணுறேன் அடுத்த மாதம் நான் இங்கேயே நிற்க மாட்டேன்டா நான் அடுத்த மாதம் அங்கே யூரோப்பு போயிடுவேன்டா மொக்கா பேரன் பாடி இது என்ன காணா என்ன நீங்கள் காட்டினா போல இருக்கு கொஞ்சம் அடிச்சுக்கணும் பிரச்சனை இல்லை ஏற்றுங்கன்ற நீ அந்த பள்ளியில் பட மாட்டா சில்லறை இறங்க அந்த பள்ளியில் படம் தம்பி மொத்தமாக இல்லைடாக்கு அது சிக்கல் இல்லை சரிதானே நன்றி ஐயா ஆமாம் அதுதான் சரி நீங்களும் பார்த்துருக்கீங்களா வா நான் வைத்தியம் பார்க்குறேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் கஷ்டமா எங்களை மாதிரி வேலை செய்கிறாங்க என்ன ஏலாண்டு என்ன ஆளுக்கு இந்த உடம்பு குறைவா எங்களை மாதிரி வேலை செய்கிறாங்க அப்போ அவர் மற்ற வேலையிலையும் செய்வார் தானே எல்லாரும் உங்களை மாதிரி இல்லையா எத்தனை வயசு ஆளுக்கு 46 வயசு அப்படி உங்களுக்கு கூட வரும் போல இல்லை 45 சரி கொஞ்சம் முடிதான் பழுத்துட்டேன் நீங்கள் இந்த பற்றி தானே அவர் இன்னும் நான் படித்தவர் அது கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கோ ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது பிள்ளைக்கு எத்தனை வயசு இல்லை இப்போ 2ஆம் ஆண்டு படிக்கிறான் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன் இப்போ லேட்டாக கட்டிக்காது என்ன என்ன வருத்தம் ஆளுக்கு அந்த எங்களை அது விலது குறைஞ்சாலும் தான் முந்தி பிடிச்சா அப்படிதான் முந்தி குடியே அப்படிதான் ஒரு கல்யாணம் தான் வாங்க கொஞ்சம் நல்ல பிள்ளையோ சரியா அந்த பிள்ளை அவரை வச்சு ஒரு மாதிரி கொண்டு வரணும்னு சரியான கஷ்டம் எங்கே இருக்குது வந்து அந்த ஒழுங்கு இது கிட்டத்தான் இருக்கிறேன் நாங்களே போனால் வீடியோ செய்யறாங்க எல்லாம் பிரச்சனை இல்லை ஆள் நீங்கள் போய் சந்திக்கலாம் நீங்கள் இந்த பேர் விமலதாஸ் நீங்கள் சொல்லுங்க அவருக்கு பேர் மோகனதாஸ் தியாகன் மோகனதாஸ் உங்களுக்கு இந்த வாட்டி ஹோல் பண்ண நான் சொல்லி ஆள் ஹோல் பண்ணி அவர் ஹோல் பண்ணாரா ஹோல் பண்ணால் நீங்கள் வந்து பார்க்கல நான் எடுத்து காய்ச்சிருந்தா வந்து பார்த்துருப்பேன் கதைக்கல நான் ஒரு கால் அதான் 4 எடுத்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னு சொன்னவர் வந்து பாருங்க சரியான கஷ்டம் எங்களோட ஊருக்குள்ள அவர் மட்டும்தான் கஷ்டமா சரியான கஷ்டம் இருக்குது நான் இப்போ இதில் போட்டு திருப்பி வருவேன் விதைக்கிறதுக்கு இடத்த சொல்லுங்க பாப்பமா சரி என்ன பாருண்ணா மோகனதாஸ் விமலதாஸ்ன்ற பார்த்தா சவரமா இருக்குமா அதான் இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றார்
அநேகமானாக்கள் ஹெல்ப் கேட்கக்குள்ள வந்து ஏண்ட பெத்த தாய்க்கு கேட்குறேன்னு தெரியும். இந்த போட்டோ எடுத்து நீ எடுத்து வச்சு எங்க போட்டோ எடுத்து அனுப்புறாரு. நான் போன பறிச்சு எடுத்தேன். ஆச்சே போட்டோ இதை எடுத்து யாரும் பிள்ளைகளுக்கு அனுப்புற வீடியோ. இல்ல அண்ணா அப்படியே பேக் பண்ணி பாருங்க. ஜதுக்கு நீ வீடியோ எடுக்கிறியா? ஜதுக்கு பாத்தில நான் பறிச்சு எடுத்தேன் போன டக்குன்னு. இது நான் சொன்னேனே, நாடு சீர்கட்டு போச்சு, அழிய பொரியல். டெலீட் பண்ணி போட்டேன். ஐயா மாமா கொஞ்சம் ஃபோன் கொடுக்கட்டான். நீ சொல்லு, ஐயா மாமாவோட ஒன்றும் கதைக்கீழ ஆயிப்பான்னு சொல்லு. அவன் போட்ட முடியாது. ஐயா மாமா வீடியோ எடுத்து நிற்கிறேன்னு சொல்லு. நீ பறிச்சு போட்டீங்க. ஆளையும் கண்டு காண ஆடமுடா. அப்ப ஆளுண்டு அடுக்கலாம் பம்பல கூட்டுக்கிற. இவரும் இல்லையா ஆள்? இவர் நிப்பானை நீங்காத உந்தன் குடை நான் என்ற நேரம். ஐயா ஐயா ஓடி வாராய் ஐயா. ஆள் இல்லை போலக்கா. ஐயா இல்லையோம்மா? இங்கே இதெல்லாம் தண்ணி எடுத்து வச்சு நண்டு சமாளிக்கும். அதுதான் என்ன ஆட்டம் ஐயா? எல்லாம் பூட்டி போட்டுருக்கிறீர். கோழி சாப்பிட்டாச்சா? என்ன மாதிரி போகுது சமையற்பாடு? என்ன என்ன சாப்பாடு? என்ன அரை பிடிச்சியார்? மீன் கறிகள். இங்கே வந்தாலே மழை தானே? என்ன நேற்று கூட மழை பெய்யுது. அதுதானே? ஆ ஓ ரெண்டு கூட வருதுண்டா ஐயா. என்னென்றால் அதெல்லாம் காய்ச்சா அண்டே வாரண்டு ஓட்டு உங்கள்கிட்ட வலுக்கிட்ட வேறு ஒரு அவசரமாக போக வேண்டிய தேவையா போச்சு. அப்போ வேற இல்லை உங்களோட டொய்லெட் அலுவல் அது சரி வேறு சொல்லி போட்டியலாம். நீங்கள் ஒன்றும் செய்யலா. உங்களுடைய ஆக்கள் தான் உங்களுக்கு வினை. அப்போ ஒன்றும் செய்யலாது. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் இந்த வயசில் நிறைய கஷ்டப்படுறீர்கள். அப்போ அதால் எங்களால் முடிஞ்ச உங்களுக்கு ஏதோ சின்ன மாத உதவி என்றாலும் நாங்கள் செய்கிறோம்ண்டு. இப்போ என்ன மாதிரி போகுது நிலைமைப்பாடு? சாப்பிட்றோம் இருக்கிறதும் அப்படி அந்த பாடுபடி போகுது. கஷ்டம்தான். இல்லை சாப்பிட்ற மண்டைக்குள்ளே என்ன நிலம்பரி காசு அதில் வச்சோம். அது எத்தனைக்கு காலம் அது? அதுதானே. அப்போ யார் சப்போர்ட் பண்ணுற ஐயா? இல்லை. இந்த வீட்டை விட்டு எங்கேயும் விழிக்கிறோம் இல்லை. யாரும் கேட்கலாம். நீங்கள் நாங்கள் போனால் இந்த வீட்டு தான் போவோம். மற்றபடி ஒரு இடம் நான் போகிறேன். பாருங்க உங்கள் அக்காட்ட கேட்போம். அக்கா உங்களுக்கு அனுப்புகிறாவா இல்லாட்டி எனக்கு அனுப்புகிறாவோ என்ன மாதிரி வேலைக்கு அனுப்பினா நல்ல டிரெக்டாக குறையாண்டும் இல்லை கூடண்டும் இல்லை. ஒரு 10,000 ஐயா நாங்கள் ஒரு அக்காவோட கதைச்சு நாங்கள். அப்போ அக்காவே வந்து தான் அது அவள் விரும்பி செய்கிறேன்னு சொன்னேன். சரிதானே? என்ன இருக்குது உடம்புலையில்? கொஞ்சம் கஷ்டம் நடக்கும். இந்த ஆஸ்பத்திரி போகலான்னு போகல. கையொண்டிக்கிறாங்க. ஏன் இல்லை ஊசி போட்டது கை மடக்கிறாங்க. எந்த ஊசி போட்டு? கொஞ்சம் 3 ஊசி போட்டது. கொரோனா. கொரோனா ஊசி. இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக கிடக்கு. அக்காண்டி அண்ணா ஹலோ. இங்கே உங்களோட அங்கே எடுத்தேன். ஒரு நிமிஷம் போங்க, காய்ச்சிட்டு போங்க ஓடாமல். என்னென்றால் இது ஏன் உங்களோட ஃபோன் டேட்டா ஆஃபில் இருக்கக்கா? ஓ நான் கோல் அடித்த வரையில் மெசேஜ் போட்டேன். டெலிவரி ஆகலை. என்னென்றால் இது அந்த இவருக்கு அந்த கரவட்டி ஐயாவுக்கு நீங்கள் மாத உதவி வந்துட்டு அனுப்புகிறீங்களோ அந்த 10,000. ஓ அது வந்து என்ன மாதிரி நீங்கள் அவர் வேணும் மிஞ்சி வாங்க தேவையில்லை. அவர் என்ன ஐயாவோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறீங்களாக்கா இல்லாட்டி என்ன மாதிரி? இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஸ்ரீலங்கன் அக்கௌண்ட் இருக்குது தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அப்படியோ இல்லாட்டி அங்கேருந்து அனுப்புகிறதா? இல்லை நீங்கள் எனக்கு போட்டு நான் போடுறத விட நீங்கள் அவருக்கு டிரெக்டாக போட்டால் நல்ல. இப்போ மந்த்லி போட போகிறீங்கன்னு சொன்னால் அப்படி செய்கிறேன்னா இல்லை. அப்போ நான் அவர்கிட்ட அக்கௌண்ட் நம்பரை வேண்டி உங்களுக்கு ஒரு போட்டு வாட்டே. சரி ஓகே ஓகே ஓகே. ஹலோ
ஹலோ. ஓ இப்போ நீங்கள் கடைசியாக அவருக்கு 2 மாத காசு அனுப்பினீங்களா உங்களுக்கு அப்படியே? ஓகே, நான் அந்த 2 மாத காசை முன்னே கொடுத்து விட்றேன். நீங்கள் ஒருக்கா வார மாதத்துலேருந்து ஒரு ஆளுக்கு அவர்கிட்ட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடுங்க. என்ன இல்லை நான் ரெண்டே தான் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வார மாதம் இல்லை நான் அவரை சந்திக்கல இல்லைக்கா. அதுக்கு பிறகு உங்கள் வீடியோ பார்த்துனீங்களா? நான் வீடியோவில் நான் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பேன். இல்லை இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் ஹார்ட் டோர்னமெண்ட் இல்லை வந்து, ஆனால் அது தெரியும் தானே ஏற்கனவே போகிற விமர்சனங்களுக்காக நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ அதை நாங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்குது வந்து விளங்குது. அப்புறம் ஜெர்மனியில் இருந்து 5 அக்கா அனுப்பினா ஒரு அக்காண்டே கொடுத்து போட்டு 4 அக்காண்டே அடிக்கிற மாதிரி வந்துடும். இல்லை நீங்கள் டிரெக்டாக அனுப்பவளுக்கிட்ட அதுக்கு பிறகு ஒன்றும் நான் கதைக்க போகிறது இல்லை. நீங்கள் அவருக்கு டிரெக்டாக அனுப்பிக்கொள்ளுங்க. சரி தானே? சரி நான் பிறகு இதை முடிச்சுட்டு அடிக்கிறேன் திருப்பி அண்ணாவோட காய்க்கிறேன்னா. ஓகே. அப்போ ஐயாட்ட அக்கௌண்ட் நம்பர் இருக்குதா? தாங்க பாப்பா இருக்கா? அக்கினி 20,000 தான். அவர் ஜனவரியும் பிப்ரவரி மாத காசையும் கொடுப்போம் ஐயாட்ட. எத்தனை உண்டு அவனுக்கு இப்படி கூட 20,000. இல்லை நீங்கள் எஞ்சி வாங்க பெரிய கூட அன்பாங்க. உங்கள்கிட்ட வந்தாலே மலைக்கு ஒரு விருப்பம் போல என்எஸ்பி இந்தாங்க. இதில் 2 இஞ்சி வாங்க வெளியில் வாங்க பிரச்சனை நினைய மாட்டேன் வாங்க. இதில் போன மாதத்தானும் தை மாதமும் மாசி மாத காசும் 20,000 இருக்குது. பங்குனிலேருந்து உங்களுக்கு இந்த நம்பருக்கு அக்கா போட்டு விடுவேன். சரி தானே? பிஓசி இல்லையா உங்கள்கிட்ட? இதுதான் கிடக்கு என்ன? சரி இதுக்கு நான் 4 படம் பிடிச்சி அனுப்பி விட்றேன். சரியோ பாருங்க. இல்லைங்க அவர் நினைய மாட்டேன் எஞ்சி வாங்க. ஐயா நினையாது போல. நீங்கள் கூட எப்படி சொன்னீங்களா? இங்கே எவர் பார்க்குறவே இல்லையே. அவன் தகரத்துக்குள்ளே நிற்கிறவனுக்கு என் கூட ஐயா கடவுளே நீங்கள் பார்க்குற உங்களோட கூத்துக்களை பாருங்க. இல்லை எக்கோ நம்பர் இந்த கூட அப்படிங்க பாருங்க ஐயா. எக்கோ நம்பர் கிளியராக தெரியல பாருங்க. நீங்கள் எப்படி என்ன ஒவ்வொரு மாதமும் ஒரு 25ஆம் தேதிக்கு பிறகு போய் பாருங்க அக்கௌண்ட்டில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அனுப்பாமல் இல்லை நான் சொல்கிறேன் நம்ம அனுப்பிவிட்டேன் போட்டோட அனுப்பிவிட்டேன். 25ஆம் தேதிக்கு பிறகு போட சொல் 25ஆம் தேதி போட சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு பிறகு போய் பாருங்க. சரியா? பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரி தானே? இப்போ இதை வந்து எங்களுக்கு அனுப்பின வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அக்கா வரா. சரி தானே? அக்காவோ அண்ணா 2 தான் வரா. சரி தானே? நான் அண்ணாண்ட வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன். கடைசி வந்து 034 034. சரியா? அப்போ அந்த அண்ணாக்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி விடுவோம். சரியில்லை தான் மழை நேரம். நான் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் பார்ப்போம். அது சரி வந்தால் சரி இல்லாட நினைக்க முடியாது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை போகிறோம் மட்டிவிலுக்கு போகிறோம். என்ன முடிவு? எங்களோட காணி ஒன்று கிடக்கு. அந்த காணி பண்ணுறதுக்கு 1.5 பரப்பு காணி கிடக்காம். அந்த காணி கிடக்கு. அது 6,000 ரூபா ஒரு கிடப்பு. நான் 5,000 மட்டும் தாங்க முடியாது. என்ன காணி ஒன்று கிடக்கு. என்ன விலையா? 6,000 ரூபா. 6 லட்சம். 6 லட்சம் அதுதானே 6,000 ரூபா. 6 லட்சம் 5 லட்சம் மட்டும் தாங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு திங்கக்கிழமை வாங்கன்னு சொல்லி கிடக்கு. நான் மட்டிலுக்கு போய் வந்து உங்களோட கதைக்கிறேன். என்னோடய நான் அதை பற்றி கேட்பேன். அதை பற்றி என்னோட கேட்கறது இல்லை. நீங்கள் இவருக்கு அந்த நன்றியை சொல்லி விட்டீங்கன்னா சரியா? அது சிபாரிசு இங்கே செய்ய முடியும்னு இல்லை அது அதுக்கு நாங்கள் தரக்கூடிய அப்படி செய்யல ஐயா. ஐயோ அது கரைச்சல இல்லை. நீங்கள் இப்போ இந்த அளவில் முடிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் வேறு நாள் அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க ஐயாவுக்கு, அந்த ஜெர்மனியில் இருக்கிற அண்ணாக்கு. உங்களுக்கு மாதம் ஒரு 10,000 ரூபா அனுப்புவேன். அவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். இனி நாங்கள் வாழ காலம் பண்ணி கொஞ்சம் காலம் தான் கிடக்கு. அதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யறோம்னு தெரியாது. கொஞ்சம் காலம் வண்டிக்குள்ளே இதுக்குள்ளேயே வாழ வண்டியான் புறையன் புற காணிய வண்டி புற அங்கே அப்புறம் அதை யார் படம் காட்டுறது? நானோட முடிவு எடுத்துருக்கோம் பார்ப்போம். ஒரு கூடிய சீக்கிரம் செய்வேன்னு நினைக்கிறேன். நல்லது தானே செஞ்சாங்களுக்குன்னு சொல்லுங்க. நாங்களும் வந்து அது பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்து போடுவோம். ஐயா காணி வாங்கிட்டாரு தண்டை முயற்சியிலேன்ட்டு.
சந்தோஷம் தானே. நினைக்கிறேன் பாப்போம், வெற்றி பெற நினைக்கிறேன். அப்போ ஐயாயிரம் கிட்ட போல கொஞ்சம் காசு காணி வேண்டாம். இல்லை உதவிகள் இருக்கு, உதவிகள் இருக்கோ? இல்லை அதான் உண்டு. ஆத்தையும் கெஞ்ச போகிறவங்க இல்லை, சாப்பாடு போகிறவங்க இல்லை, எங்கேயும் வீட்டு போல போனால் இந்த மருமன் வீட்டில் போகணும், மற்றபடி வீட்டோடான் இருப்பான். வீட்டோடான் இருப்பியல். நல்ல 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 எல்லாம் பிடிக்கிறது இல்லை. அப்போ என்ன என்ன எல்லாரும் நல்லா சந்தோஷம், நாட்டில் எல்லாமே நல்ல அனுபவம், பிரச்சனை இல்லை. ஐயா சார்பா நான் நன்றி சொல்லி விடுவேன். நன்றி அக்கா, தொடர்ந்து வந்து ஐயாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வயதான டைமில் நீங்கள் 25ஆந்தேதி பிறகு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அந்த காசை வந்து 10,000 ரூபா அக்கா வந்துட்டு போட்டுக்கொள்வா. சரியா? இங்கே திருப்பியும் போட்டு எடுத்து அனுப்புகிறேன். நான் யாருக்கு அனுப்புகிறேன்? எடிட் பண்ணுறேன். சரி, ஓகே. வரட்டேயா போட்டு ரைட். காணியல் வேலை பாருங்க என்ன மாதிரி என்ன பார்த்துட்டு வாங்கினா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம் தானே. சரி, வெற்றி வரும் போலாங்கடா. உங்களோட சிரிப்பை பார்த்தாலும் மழையாக கிடக்குற. ரைட், உள்ளே போங்க. இல்லை பரவாயில்ல, நீங்கள் உள்ளே போங்க, நான் உங்களை விட்டுட்டு போகிறோம். ரைட், இல்லை நான் நிற்கிறேன், போங்க உள்ளே போங்க. நினைவான் பில்லைங்கத்துக்கு உங்கள மழை படாதோ நாக்கினே கிடக்கு. சரியா? பாடி பாரு ஐயா வாரம் போட்டு. நான் சொன்னேன் இல்லை கவிதாசனுக்கு வரைக்கு திருப்பி ஒரு கதை ஒன்று வரும். என்ன காணி சரி வந்தால் சிவாரி செய்ய போகிற மென்னு நல்ல பகடிடா. எது? ஓ டேய், அவன் வீடியோ எடுத்துனால இருக்காண்டா. நீ தெரிஞ்சுதானே சொன்ன, நீ இல்லாட்டி நான் இந்த கதையை வீடியோ நான் ஹேப்பன் பாருணையா போட்டு. எங்க நிக்கிறேன்னு சொல்லி கேட்டா வாயால சொல்லண்டா அங்க நிக்கிறேன்ட்டு. அதுதான்டா கொஞ்சம் பேசுறேங்கடாப்பா ரெண்டு பேரும். என்ன நான் நன்றி சொல்ல ஆள் நான் ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கேன்டே, நான் பிளாங்க போண்டு. நான் அந்த கதையை காதலேம்பாங்க இல்லையா, சிக்கலண்டு போட்டு இப்போ வந்தால் பிடிக்கப்படாது இல்லை மேசன் பேல செய்கிறாள். என்னண்டா இப்போ அது போய் பார்க்குறப்பல இல்லை, ஆனால் ஒரு உதவி செய்யாமல் ஒரு மனுஷனை சும்மா காட்டக்கூடாது இல்லை வீடியோவில். அதானே பிரச்சனை. அப்போ அந்த காரணத்தை சொல்லி போட்டு போவோமே, சரியில்லை இல்லை சும்மா போய் வீடியோவில் காட்டி போட்டு போகிற அந்த பாவம் இல்லை. அவள் சரியா வெளியில் வருதா? ஐயா அவர்கிட்ட நம்பரோக தாங்க நீங்கள் எனக்கு. நம்பர் இல்லை, கோயிலடி இருக்குல்ல, அந்த பின் கோட்டருக்கு. அப்போ உங்களோட நம்பர் தாங்க. ஓ ஏனண்டா இப்போ நாங்கள் போய் வீடியோ செஞ்சு போட்டு, ஏன்னா நாங்கள் இப்போ வேறொரு வீடியோ செஞ்ச குறையில் நிற்கிறோம். அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஐயா அவரை காட்டி போட்டு அப்புறம் உதவி செய்ய விட்டுற அழகு இல்லை. சரியா? அப்போ நான் இல்லை நான் தெரியல, அதுக்கு நம்பர் சொல்லுங்க. நான் உங்களை அடிச்சுடுவேன், மிஸ் கால் உண்டா? ரைட்டா பாருங்க போட்டு. மன சந்தோஷம் தானே மனுஷனுக்கு முக்கியம். என்ன சொல்லுவாங்க கவிதாஸ்? இவா என்னத்துக்கு எடுக்கிறாண்டு பார்ப்போம் போகிறான். யார் சொல்ல உடுப்படி இல்லை என்னண்டு கேட்போம். அம்மான பொறுவார் வந்த காசை கொண்டே கொடுத்தோம், சைக்கிள் எடுத்து கொடுத்தோம். அன்றைக்கும் கடைசியாக 1 லட்சம் அந்த ஆஸ்திரேலியா அண்ணா போட்டு கொடுத்தோம். நாங்கள் இப்போ திருப்பி என்னத்துக்கு அடிக்கிறான்னு கேட்போம். ஹலோ ஓமாக்கா யார் கேட்குறாரு? பிரேமலாண்டு கண்டியோ? கண்டியில் இருக்கிறாக்காவோ? உடுப்பட்டி அக்காண்டு லந்தக்காரண்டு. ஓமம் எங்க பஸ்ஸில் எங்கே போறீங்களோ? ஹாஸ்பிட்டலுக்கு போற, ஆஸ்பத்திரிக்கு மருந்து எடுக்க, எனக்கு முட்டி பார்த்தேன், இது மருந்து எடுக்க போறேன். நந்தியோ மாஸ்க் போட்டிருக்கீங்களோ? அதான் எனக்கு முட்டு இருமலுக்கு நான் போடல. சரி, அப்போ நீங்கள் போட்டு புற அடிங்க ஒரு கதை இப்போ வேணும். சரி, ஓகே ஓகே.
எல்லாரும் மென்றாப்பு எங்களுடைய ஆக்களோட பிழைக்கிறன்ற சரியான கஷ்டமாடா. இப்போ நான் என்ன செய்கிறேன், நான் வீடியோ போட்டு வர்றதை நான் நேர்மையாக கொண்டே கொடுக்குறேன், வந்ததை கொண்டே கொடுத்தேன். அண்டையும் கடைசியாக கவிதாஸ் நீ தானே கொண்டே முடிச்ச நீ 1 லட்சம் ரூபா காசு. என்ன பொறுத்தவரைக்கும் தம்பி இல்லாட்டி கஞ்சியை கூட குடிச்சிட்டு படுத்துக்கலாம். கடன் வேண்டி கொண்டு செய்கிறே போகக்கூடாதாப்பா. கடன் வேண்டி ஒரு வருத்தத்துக்கு கூட செலவழித்தாலும் பரவாயில்ல, தேவையில்லை வேலையில் பார்க்கக்கூடாது. எனக்கு இதை பெரிய கதைக்கு நான் விரும்பல, விடுவோம். உதவி செஞ்சாக்களுக்கு நீ ஒன்றும் செய்யலை. இப்போ கீரிமலை அண்ணாக்கு நாங்கள் திருப்ப போகிற காரணம் வந்து அவற்றை என்ன சொல்ல, ஒரு மனுஷன் வந்து இயலாத கட்டத்தில் படுத்துருக்கிறான்ன்றக்குள்ளே வந்து ஹெல்ப் பண்ணத்தான் வேணும். இப்படியான ஆக்களுக்கு ஒன்றும் செய்யலாது. இவா தான் தான் உழைச்சி பார்க்கணும் பிள்ளைய, தானும் ஒரு பிள்ளையும் தானே, ஒன்றும் செய்யலாம். சரி தானே, இப்போ நீ கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். என்ன திரும்பி நேர வருதா இந்த ஊர் இந்த சந்தியால் திரும்பி இந்த சந்தி இருக்கலோ, இந்த சந்தியால் நேர வருதா எங்கட ஊர். உங்களோட பாட்டை கேட்டு சேவெல்லாம் செத்து போச்சப்பா. அன்னைக்கு நான் இந்த பாட்டு பாடுறதுக்கு வேண்டாம் அம்மா அந்த பாட்டு பாட சொல்லி வேண்டு 1000 ரூபா காசு எனக்கு தந்தார் நேற்று அங்கே பக்கத்தில். அப்போ இனி ஒரு உழைப்பா மாறப்போகுது. பாட்டிங்களே எங்கொண்டே விட்டுட்டேன், எங்கே கொண்டே விட்டுருக்காரு. பெங்குதாள் ஏதாச்சியா கண்டு விட்டு நான் 100 ரூபா காசு எவ்வளோ தான் கேட்க போகணும். 100 ரூபா காசு வருமா? நான் கொண்டு அப்போ சரி சரி என்று புதிய காசு வந்து போயிடும். சரி அதுக்கான தான் போகும். சரி நீங்கள் வந்து நிறுத்தி வீட்டை வந்தீங்களோ? நாளைக்கு நான் நிறுத்துடு 12 மணிக்கு போயிட்டோம். நாளைக்கோ? இல்லை சைக்கிள் ஓ அதுக்கான தான் பண்ணுறேன். சைக்கிள் பிரச்சனை கேட்க போகிறீங்களோ? அது நாங்கள் வந்தால் சொல்லுவோம். சரியா, ஒரு 3 ரூபா கழிச்சு வாங்க பார்ப்போமா? 3 நாள் கழிச்சு. சரி சரி ஓகே ஓகே ஓகே. பாயா பாய். சரி 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 100 ரூபா அக்கி 100 ரூபான்றதை தாடா எல்லாரும் 200 ரூபா. சரியா சரி சரி. ஆ 200 ரூபா காணுமே இருந்தால் ஒரு சின்ன மனசொண்டுக்கு தான் கொஞ்சம் கூட கேட்கலான்ட்டு பார்ப்போம். சரியா சரியா ஆ சரி சரியா. ஓ 100 ரூபா பக்கம் 200 ரூபா மாறினா பார்த்தீங்க. பிரச்சனை ஒன்று இருக்காங்க. ஆஹோ அண்டு அதுவும் இப்போ பாட்டு பாட சொல்லி அதை காசும் கொடுத்துருக்காங்களா வேறு? அண்டை தந்த 10,000 இங்கே இப்போ 100 ரூபா திடீரியல் என்ன வீட்டு கொடுத்தாலும் 10,000 ரூபா காசு வேண்டி இப்போ ஒரு 4 நாளும் வராது. நீங்கள் ஆள் கொஞ்சம் குழப்படி விடாங்கடா பார். சைக்கிள் எடுத்து தந்தாலும் அடைய வச்சு போடுங்களோட இங்கே அந்த ஹலோ அந்த சைக்கிள் வேண்டாமா ஐயாக்கு? சைக்கிள் வேண்டாம், ஆள் குடியாக்கடை ஒரு என்ன குடிப்பியல? இல்லை குடிக்காண்டியல. குடிக்க மாட்டாராம். இப்போ என் காசு வாங்கினவர், இப்போ என் காசு வாங்கினு வைக்கணும். இல்லை இல்லை இப்போ இப்போ குடிக்க வேண்டிய இல்லைன்னு சொல்லுங்கப்பா. சரியா இல்லையா இல்லையா இல்லையாம்மா மிளகாய் வேண்ட என்னதுக்கு மரக்கறி வேண்ட. சரி 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 சரியா ஓகேண்ணா சரி ஓகே ஓகே. கடிஞ்சு போக்கூடா பார்த்து. ஐயோ ஐயோ. அம்மாண்ணே நாங்கள் பட்டு தெரியுற பாட்டுக்குள்ள கமெண்ட்ஸ் எழுதுறாங்களே, உடம்புடுவாமல் உழைக்கும் குடும்பம் உண்டு. திறமை இருந்தால் நீங்களும் உழைங்க உண்டாப்பா, உடம்புடுவாமல். ஐயர் எனக்கு தெரியா. இப்போ கவிதாசு கொமெண்ட்ஸ் வாசி சொல்லத்தான் சொல்கிறேன். அவனவனுடைய வேலை பார்க்கவே நேரம் இல்லை. நாங்கள் ஊர் முழுக்க தெரிஞ்சு வேலை பார்க்குறோம். எங்களை சொல்கிறாங்களே மனச்சாட்சி இல்லாம. அந்த தாடி விட்டா அப்புறம் வடிவாத்தாங்களே. தேங்க்யூ. பொய் சொல்கிறேன்னு தெரிஞ்சு நன்றி சொல்கிறேன். மன சொன்னாத்தாண்டா இருக்கு. வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள தான் கொடுப்போம். வீட்டுக்கு அம்மா ஓய் என்ன ஆட்டம் ஐயா?
மழையால் வேலை குழம்பிட்டேன் கிடாங்க முடிஞ்சுதே ஏண்டு கிடாங்க என்ன சரியா கிடாங்க கட்டுறீங்களோ அப்பா இது என்ன பெரிய கிடாங்கண்டியெல்லாம் நான் சின்னனா போச்சு போட அது அந்த கல் அடுக்கல போல பிரச்சனை கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியாச்சா அப்போ நான் அண்டைய சொன்னான் ரெண்டாவது கொண்டு வரது 50 மந்த் மழை வந்து குழப்பிட்டு நான் அந்த கரைஞ்சி வச்சேன்னு மழை தான் சிக்க கல்லுங்க வண்ணியல் எவ்வளோ ஆகட்டும் எவ்வளோ 95 ரூபா மாடு பார்த்தீங்களே மெக்க குறாம்பிரி என்ன ஆட்டமா என்ன விலையா அண்ணா வெண்ணி பக்கம் கொஞ்சம் குறைவாக எடுக்கலாம்னு கேட்குறாங்க மாடு சரி என்ன கொண்டு வர சில வேலையில் அது கொண்டு வர கொமிட் எடுக்கும் அதுதான் நான் அவனை சொன்னான் என்ன அங்கே 2 லட்சம் ரூபா மாடு எடுத்தா இங்கே கொண்டு வர 50,000 ரூபா முடியுமா இது என்ன விலையா இது 320 சொன்னவர் இது 320க்கு ஆனால் காய்ச்சி நீ அப்போ மாடும் கண்டுமோ கதைச்சா வாங்கலாம் காடும் கண்டும் மாடும் கண்டு நாமன் கண்டு நிற்கிது விடியத்தான் பார்த்து நாங்கள் நீ மாடும் கண்டும் இது கண்டு தாச்சியோ இல்லை பால் எடுத்துக்கலாம் பால் 500 லிட்டர் பால் அவர் எடுத்தும் காட்டு வந்து நான் நீங்கள் ஒன்று எடுத்து பார்க்குறோம் ஏன் அவர் எடுத்து காட்ட அவங்களுக்கு எடுக்க தெரியுது இல்லை அந்த பால் குறைஞ்சாலும் எங்கிட்ட நாங்களே எடுக்கலாம்னு சொல்கிறோம் எடுத்து பார்த்து கொண்டுலாம் காட்டுறாங்க மாட்டை இது இப்போ நீங்கள் பார்க்குறனாலும் போய் பார்க்கலாம் வீடு உங்ககிட்ட எங்கே நிற்கிது குப்பலான்ல நிற்கிது குப்பலாம் இல்லையா அப்படின்ற ஒரு நாள் நான் பாறேன் 2 கொஞ்சம் டைம் மட்டும் 5 மணி ஆகிட்டுല്ലോ ஆமாம் அப்போ என்ன இதை முடிச்சு விடுவோமோ இது பரவாயில்ல மாடு இது பரவாயில்லைன்ற விட நான் பண்ணிக்கிறதோ வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு மாடும் கண்டும் பண்ணி தர மாதிரி காட்டி போட்டு நான் பண்ண நான் கொண்டு வரோம் செய்ய மாட்டீங்களோ பிரச்சனை இல்லையோ சிரிக்கா கூட உண்மையாக தான் கேட்குறேன் கட் பண்ணிட்டேன் உண்மையாக பிரச்சனை கொஞ்சம் மலரோட்ட கொடுக்கல அது 2 ரூபா ஏன்னா ஒரு வருஷம் வச்சிருக்கோம் அப்போ அது கொஞ்சம் இல்லையோ ஒரு வருஷம் கணக்கு இல்லை அதான் சொல்கிறேன் அதான் 6 மாதம் அப்படி இது என்ன இது சின்ன எல்லாம் சின்ன நான் கிடக்குமா அப்படி இல்லாட்டி இதுதான் கணக்கோ இது எத்தனை அடிக்க எத்தனை நீளாகலாம் 4 காரையா இது என்ன ஒரு ஆள் தான் இருக்கலாம் போல ஒரு நேரம் என்ன என்ன சிரிக்கிறீங்க ஒரு குடும்பத்துக்கு கட்டுறது என்ன ஒரு ஆள் இருக்குது கொட்டிலுக்கு மேலே வந்து கொட்டிலுக்கு மரம் எல்லாம் எடுத்துருந்தாச்சு மரம் எடுத்து அது எவ்வளோ போட்டோம் மரத்துன பில்லு எவ்வளோக்கு ஆமாம் எவ்வளோ முடிஞ்சு மரத்துக்கு 65 கிட்ட முடிஞ்சு மரத்துக்கே 65 முடிஞ்சுதா என் பேர் என் வீடு கட்ட போறீங்களா மரத்துக்கும் தண்ணி விடக்கூடாது என்ன ஆமாம் என்ன கெம்பஸா அல்லாட்டி கொலிச்சோ கொலிச்சேன்னு அது கம்பேசிமிட்டுக்கு வலை இது கொஞ்சம் அடுத்து கம்பஸ் இல்லை வலைக்கு வாங்கினது இவ்வளோ மரம் தேவையா கம்பஸ் இன்னும் விலை கூட 300 கெம்பஸ் இல்லை கூட தானே கொலிச்சண்டைக்குள்ள அடுத்த ஆட்டம் தானே 65 ரூபா முடிஞ்சு மரத்துக்கா ஆமாம் பில் இருக்கு இல்லை பில் தேவையில்லை அதெல்லாம் ஃபைனலாக பார்ப்போம் எந்த மட்டும் முடிவு 61 சொச்சம் கொஞ்சம் ஏற்றி இருந்தது 2000 கொஞ்சம் இடைஞ்சலாயிருக்கு இயற்கை கொஞ்சம் இடைஞ்சலாக்கேன் காய்ச்சி பார்க்கல அது இயற்கையோட இல்லாட்டி இப்போ நீங்கள் வேற வேலை முடிஞ்சிருக்கு கொஞ்சம் அதுக்கு தான் பண்ணால் கிடைக்கும் சரி வரையிலேன்னு அக்கா எந்த நாள் வந்தாலும் ஒரே குளிச்சபடி தான் அன்னையங்கால் பக்கம் போகிறே போலக்கேண்ணே இல்லை நான் என்னென்றால் இதால் இங்கே இளவாலையை போகிறோம் ஓ அப்போ போகிற வழியிலக்கா பார்த்து கொண்டு போவோமாண்டு என்ன கட்டத்தால் போகுது நாங்கள் அந்த மாட்டை சொல்லி வைக்கோ
அந்த மாட்டை சொல்லுங்க, அதை முடிப்போம். அது உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கோ? ஓ அது 3 வெள்ளனை 3 ரூபா சொன்னால் நான் அப்படி சொன்னேன் உங்களை தான் கொஞ்சம் கதைச்சி வேறுபோட குறைச்சி பேசி தீர்மானிக்கலாம், குறைச்சி வாங்கலாம். மற்றது மாடும் கண்டு மண்டைக்குள்ள லாபம் இல்லை எங்களுக்கு. இல்லை நீங்கள் ஒரு நாள் டைமுக்கு வந்தீங்கண்ணா, ஒரு டைம் இருக்கு போய் பார்ப்போம். எங்கள் குப்பலாம் தானே ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படி இப்போ போய் பார்க்குறேன்னாலும் பிரச்சனை இல்லை. இல்லை இப்போ கொஞ்சம் டைம் காண நான் 2 குடும்பத்தை பார்க்க போகணும். அவர் கொஞ்சம் இந்த சுகர் வந்து எல்லாமே இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள். இப்போ அவர் கொஞ்சம் காசு இதை வேண்ட அப்புறம் அவரையும் பார்த்து கொண்டு அப்படியே. இப்போ இது இப்போ டாய்லெட் இப்போ மழை இல்லாட்டி முடிஞ்சிடும்டாக்க. மழை இல்லாட்டி நீங்கள் இப்போ இன்றைக்கு முடிஞ்சிருக்கும். மழை இல்லாமல் தான் இருக்குது. இன்றைக்கு ஒரு 3 இருக்கு, பழைய நாடு போட்டுருக்கு. நாங்கள் வரும்போது தான் மழை வருது. அப்போ நீங்கள் வேறு ஒரு ஆளை விடுங்க. கொட்டில இல்லை கூட பொரியல். வேணும் மோட்டர் அனுப்பாடி. சரி அப்போ அண்ணா பாருங்க என்னண்டு. நான் சும்மா இதை காட்டி கொண்டு போகண்டு வந்தேன். இது என்ன மண் எவ்வளோ ஆகட்டும் அண்ணே? மண் 25 டிராக்டரால் பறிச்சு. டிராக்டரால் எவ்வளோ எடுத்தோம்? 25. நான் எங்கட வீட்டு அலுவல் கூட பார்க்குறேன், இப்படியே தெரியவே நேரம் போயிடும். இல்லை தெரியும், அவ்வளோடம் இல்லை 2 இல்லை கர்நாடகங்களில் வீடுகள் டாய்லெட்டுகள் கிணறுகள் அண்டப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். இல்லை சமாளிக்கத்தானே வேணும். வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தோண்டு பேச இருக்கிறீங்களா? ஒரு கத்தியை எடுத்துன்னு விளக்கிடுவோம் உண்டு, இல்லை ஆக்களை கண்டுபிடிச்சி போடுவோம் உண்டு. அப்படி ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா உங்களுக்கு? அப்படி பிரச்சனைண்டா? இல்லை அப்படி பிரச்சனை வந்தால் செய்கிறேன். என்னண்ணே இப்போ நீங்கள் சோழி சுரட்டுக்கு போக மாட்டேங்கிறக்குள்ள உங்களால் தான் எங்களுக்கு சோழி சுரட்டை வேறு யோசிப்பேன். உங்களுக்கு உதவி செய்ய வார இடத்துல நாங்கள் கல்ல 2 பேர் கேட்குறோம். வார காசை அப்படியே கொண்டு வந்தாரோம். உங்களை யோசிப்பாங்க எல்லாம் பில்லெல்லாம் காட்டி அனுப்பி நாங்கள்கிட்ட பேரை சொல்லி எல்லாமே செய்கிறோம். என்னப்பா சத்தமாக மோட்டர் டேங்க். அப்போ அதுக்கு பிறகு இவங்களை கல்லறன்னு சொல்லியக்குள்ளே நீங்கள் இதில் கேட்டோண்டு நிறுத்த விடலாம் நிம்மதியாக. சரி அண்ணே தான் விடுவோம். அண்ணன் போகிறக்குள்ளே சொன்னாங்க இருமெண்டு பார்ப்போம். நீங்கள் விளக்கிடுவோண்ணாடாப்பா. இந்த வேலையும் பார்ப்போம். சரி கத்தி ஒன்று மறுத்து பட்ட விளக்கிடுவோன்னா யாரும் எங்களை பற்றி கதைச்சா கொஞ்சம் விட்டு கொடுக்காங்க. கதைங்க உங்களுக்கு தெரியும் தானே. ஏன்னா சில பேர் வந்து சில இடத்துல நாங்கள் செஞ்ச உதவியை வேண்டி போட்டும் கதைச்சா கிளம்பி இருக்கண்ணே. அதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு மனஸ்தாபம். என்ன செய்கிறேன் ஏன்னா ஒரு மனச்சார்ஜி இல்லாமல் கதைக்கிறாங்களே. ஏன் களவு எடுக்கிற கொள்றேன்னு சொல்லி மேலே இதில் கதைக்கிறாலே என்ன பாதிக்கப்பட போகிறது மேலே கஷ்டப்பட்டாக்கலானே. எங்களுக்கு தானே தெரியும் நீங்கள் எவ்வளோ உதவியை செய்கிறீங்களான்னு சொல்லி. மேலே இப்போ அண்ணன் நிலைமையே பாருங்க. உண்மையாக அந்த காலோட யாரும் ஒரு அரை மணத்தையாவது இந்த கல்லுக்குள்ளே நடந்துரிய சொல்லுங்க. இப்போ அவருக்கு வந்து நாங்கள் ஒரு டாய்லெட்டை கட்டி கொடுத்து ஒரு மாடை வண்டி கொடுத்து ஒரு மாட்டுக்கொட்டில் போட்டு கொடுக்கக்குள்ள அவருடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு நிம்மதியாக போவோமே. ஆனால் அது அப்புறம் அண்ணன் என்ன அரண்டு கேட்குறவரியா அது அடுத்த பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு நேரம் ஒரு சின்ன உதவி செய்தாலும் அது இருக்கும் வரைக்கும் நாங்கள் மறக்கக்கூடாதான் எங்களுக்கு. இப்போ இதை சின்ன உதவின்னு சொல்லலாம் சொல்லி விட்டியலேன்னு. இல்லை அப்படி இல்லை சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ சின்ன உதவி உதாரணத்துக்கு அதை நீங்கள் சொல்லி இல்லை சொல்லுவோம். உதாரணத்தை சொல்கிறேன். மற்ற என்னென்றால் இப்போ உங்களுக்கு இப்போ இந்த வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகிறீங்க. இதுதான் இருக்கு. இப்போ நிலம் இழுக்கணுமெண்டு காய்ச்சினீங்க இல்லை? நான் இப்போ வேலை முடிச்சு நான் இதுக்குள்ள மிச்சம் மணல் எல்லாம் வந்தால் நான் எழுப்போம்னா பார்க்க. இல்லை மிச்ச மண்டி இல்லை. நீங்கள் முதல்ல இந்த வேலையை முடியுங்க. டாய்லெட்டையை முடித்து எனக்கு மாட்டுக்கொட்டையை முடிச்சு போட்டு மாட்டையும் கொண்டு கட்டி போட்டு அடுத்த கட்டமாக இருக்கும். நான் ட்ரை ஒன்று பண்ணுறேன். சரியா நிலம் இழுக்கிறக்கு. இந்த நிலம் இருந்தால் தான் நெல்லம் வந்து இப்போ எல்லாம் சின்ன அக்கள் அண்டைக்கெல்லாம் படுத்து இந்த கவலையாக இருந்தது. நிலம் ஒன்று இழுத்து விட்டால் பாய போட்டு நிலத்திலே படுக்கலாம் இல்லையா? ஏன்னா பிள்ளை ஒன்றும் கேட்காம நிற்கிறேன். அப்படி ஒரு இதுக்காக தான் இவே என்னோட கஷ்டப்படி நம்ம நின்று செய்து கொடுத்து முடிக்கும்ன்றதுக்காக. இவே உங்களுக்கு சொந்தம் என்ன? ஓஜே போல் இருக்கு. இல்லை நெருங்கின சொந்தம் போல் இருக்கா? ஏன்னா அதான் கண்ணுகளே எல்லாம் காட்டி கொடுக்கும். எல்லாம் ஒட்டிய கண்ணை கிடக்கு. அந்த நாவாம கண்ணு அவனுக்கு கொஞ்சம் இந்த மழை கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்களா என்ன காய்க்கிறான்னு கேட்டீங்களே இங்கிலீஷில் காய்ச்சோன்னு. இப்போ மழை பெஞ்சால் கொஞ்சம் குழப்பம் கிடையாது. என்ன எல்லாம் சரி வேற என்ன போட்டு பிறவா. சரி நான் அந்த மாட்டு போய் பார்த்தா நாங்கள் அவுப்போம். இப்போ அவுட்டு வந்து என்ன செய்கிற ஹோட்டல் போடாமல்
நீங்கள் என்ன மறந்துட்டீங்களேக்கா அப்புறம் என்ன மறந்துட்டீங்களே அப்புறம் என்னத்த கயக்க கிடக்கு அடுத்த முறை வாரியல மாட்டை கொண்டுறேக்க வாங்கோ திருநூறுவா பூசி உள்ளுக்கு எடுப்பேன் மாட்டை எங்களை அப்படியே கிளச்சி விடுங்க ஆ என்னண்ணே அப்போ கொட்டில் போட்டுட்டு பார்ப்போம் என்னட்டா எல்லாரையும் மாட்டை அட்வான்ஸ் அடிச்சு விடுவோம் என்ன ரைட்டா அப்போ இப்போ நாளைக்கு போய் பார்ப்போம் ரைட்டா நான் அடித்து போட்டு பாருங்க சரியா ஓகேண்ணா இப்போ மேய்க்க கொண்டு போ இன்னும் அக்காவுக்கு ஒரு அடித்து கேட்போம் தொடர்ந்து செய்வீங்க நிலவாளி அக்காவுக்கு மந்த்லி ஹெல்ப் பண்ண பிறகு நாங்கள் கொண்டே கொடுத்துட்டு போவோம் அக்கா இடையில் விட்டுட்டாண்டா சிக்கலாம் போடும் கவரேஜ் பிரச்சனை இதுக்குள்ளே அந்த இதில் வைப்ரேஷன் இதுக்கு ஒரு ஹோல் ஒன்று வருது கிளவன் குட்டியாம் என்ன பேர் ஐ லவ் கெவின் குட்டியா லவின் குட்டி எதை கதைக்கிற இப்போ உயிரொரு முறைதான் போகும் உதவிக்காக போகட்டும் அப்படி பாட்டு ஆ இவா எடுக்கிற இவையோட ஹலோ 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 ஓம் அண்ணா நீங்க தான் அந்த கிருஷ்ணா அண்ணான்றவரா? ஓ இல்லை அவர் வெளியில் போட்டாராக்கா என்ன வேல் இல்ல அவர் கொஞ்சம் ஒரு ஆளுக்கு உதவி செய்யறதுக்கு தான் கேட்போம் வந்து நீங்கள் உதவி செய்கிறாக்கே நான் அவரை கேட்பான் நீங்க அவருக்கு உதவி செய்யணும் ஒரு குடும்பத்துக்கு இவர் அண்ணா செய்யணுமோ ஆமா ஆமா உங்களோட அந்த நீங்க தான் உங்க வாய்ஸை பார்த்தாலே அந்த உங்களோட வானொலி பெட்டி இந்த சத்தத்தை குறைக்கலாதோ வானொலி பெட்டியா பக்கத்தில் நிற்கிற குழந்தைகள்கிட்ட குழந்தைகளா ஆமாம் சரி அண்ணா நீங்க கட்டுரைக்கு போயிருக்கிறீங்க தானே கட்டுரை என்று மாணிப்ப ஓ மாணிப்பாய் கட்டுரை அங்க வந்து சண்முகராசான்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கிற குடும்பத்து ஆள் அவர் வந்து எங்கட அப்பா தான் எங்கட அப்பா அம்மா தான் அம்மாவுக்கு வந்து ஒரு கால் இல்ல சண்முகராசான் ஒரு ஆள் இருக்காரு அவரு கூட அப்பா தானோ அவர் எங்கட அப்பா தான் இல்ல அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றதை விட அந்த ஆள் இந்த பேரை சொல்றது நல்ல மாதிரி சொன்னார் அப்படி வாரியல் நீங்கள் அப்ப நீங்கள் அவன் மகள் அப்படியோ மகள் தான் நான் வவுனியால இருக்கிறேன் ஆனா மகள்ன்ற பார்க்க உங்களோட பேரை சொல்லலாம் போல கேன எங்க பேர் வந்து மெஸ்ஸியா நீங்க வவுனியாவோ ஓமண்ணா வவுனியா நான் வெட்டிங் பண்ணி இங்கதான் இருக்கிறேன் 5 வருஷமா எத்தனை சவரங்கள் உங்களுக்கு எத்தனை சவரங்கள் அண்ணாவும் தம்பியும் இருக்கிறாங்க 2 பேர் அண்ணாவும் தம்பியும் அவை என்ன செய்யணும் அண்ணா வந்து வெட்டிங் பண்ணி அவரும் வைஃபோட புரிம்பா போயிட்டார் ஓகே தம்பி படிக்கிறேன் என்ன அப்போ கார்டன் ஷூட்டிங் நடக்குதா தம்பி படிக்கிறார் அப்ப இல்ல அம்மா அப்பாக்களோட வந்து என்னால இருந்து உதவி செய்யலாம இருக்கு ஏன்னா நான் சின்ன 2 குழந்தை பிள்ளைகள் வாரேன் ஒரு நிமிஷம் போறவங்க வாரேன் நீங்க யாரு உங்களோட அப்பா என்ன வேலை செய்யறார் அப்பா வந்து அரசாங்க வேலை தான் செஞ்சவர் இப்ப பென்ஷன் ஆகி வீட்டுல இருக்கிறார் ஆனா பென்ஷன் வந்து அவருக்கு கையில கிடைக்கிற சம்பளம் வந்து 7000 ரூபாய் தான் வரும் கடன் போதும் எதுவுமே இல்லண்ணா சொந்தமா வீடு காணி ஒன்றும் இல்லாம அப்பா லோன் எடுத்து தான் அவளை வீடு எல்லாம் கட்டினவர் அதானே நான் இப்ப கேட்டேன் கடனுக்கு போதும் மிச்சம் உண்டு கடனுக்கு தான் போகுது அரச கடனுக்கு போகுது அரச கடன் தனிப்பட்ட கடன் பிரிச்சு சொல்றீங்கள அப்ப அரசாங்கத்துல இருந்து எடுக்க கட்ட முடியும் எடுத்தவர் அவருக்கு வந்து இப்ப வெரிகோஸ் நோய் வந்துட்டு காலையோ கால் ஒரு கால் அவருக்கும் இயலாது வெரிகோஸ் வந்து இல்லையோ கவர்மெண்ட் ஜாப் செஞ்சவர் அதுக்கு பிறகு ஒன்றும் செய்யலாது தானே ஒண்ணுமே செய்யலாதானே அதை விட அரசாங்கத்தாலையும் எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்கவும் இயலாது தானேண்ணா இப்ப அவைக்கு நாங்கள் என்ன உதவி செய்யணும் அவைக்கு இப்ப என்னன்னா அவைக்கு இப்ப என்ன உதவி செய்யணும்
அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் சாப்பாட்டு செலவுகளுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னார் அப்பா. அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண இயலுமெண்டா நான் செஞ்சிருப்பேன். இவர் கூலி வேலை அவங்களோட இருந்து செய்ய இயலாது. பாரன் அப்பா வந்து எப்போ லோன் எடுத்தவர்? வேலை செய்யக்கையோ பென்ஷன் எடுத்த பிறகு? எங்க அப்பா வேலை செய்ய எடுத்தவர். இப்போ லோன் எடுத்த எவ்வளோ காலம்? 15 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இன்னும் முடியலையோ லோன்? இல்லைண்ணா 32 லட்சத்துக்கிட்ட ஏதோ எடுத்தாங்க அப்ப. எவ்வளோ கழியுது மாதம் லோனுக்கு? சாப்பிட்டியானே சாப்பிட்டியானே? ஏன் நீங்கள் தான் மகனை பார்க்குறீங்க? சேர்ந்து செய்கிறோம். தமிழ் நேரம் கஷ்டம் தானேயா, சேர்ந்து இருக்கிறன்னு கொடுக்குறோம். அது வைக்க பத்தாது என்னென்ன. ஆனால் கரத்தை வரையும் இந்த பிள்ளைகளையும் என்னங்க இப்போ என்ன மாதிரி செய்கிறீங்களோ முடிந்த வீடியோ பார்க்குறீங்களோ எத்தனையோ வேறு. ஆனால் என்னையும் இந்த பிள்ளைகளையும் கரத்தை வரையும் கைவிட்டாங்க.